இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம்னா, சில பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களிலும் உடலுறவு வைத்துக் கொள்ள ஆர்வம் வெளிப்படுமாம். அது தவறா? சரியா? தாய்மார்களுக்கான ஆன்லைன் பிளாக் இணையதளத்தில் பெண் ஒருவர் பகிர்ந்திருக்கும் உண்மை அனுபவத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. மாதவிடாய் அதாவது இரத்தப்போக்கு வெளிப்படும் நாட்களில் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது என்பது நீண்ட காலமாக நம்பப்பட்டு வரும் ஒரு மூட நம்பிக்கை. முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகளில் மாதவிடாய் நாட்களில் இன்றளவும் பெண்கள் வீட்டிலிருந்து தள்ளி வைக்கும் நிகழ்வுகள் நடப்பதை நாம் கண்கூடாவே காண இயல்கிறது. மாதவிடாய் நாட்களில் வெளிப்படும் இரத்தப்போக்கு தீட்டு என்றும் கருதும் வழக்கம் கொண்டிருக்கிறோம். ஆம், மாதவிடாய் இரத்தப்போக்கில் வெளிப்படும் இரத்தம் இறந்த செல்கள் கொண்டவைதான். மற்றபடி அது வெறும் இரத்தமே தவிர வேறொன்றும் இல்லை என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள். அந்த காலத்தில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை என்பதால் அந்த இறந்த செல் கொண்ட இரத்தப்போக்கானது இதன் மூலம் சிறு குழந்தைகள் அல்லது நோய்வாய்ப்பட்ட வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஏதேனும் தொற்று ஏற்படுமோ என்ற காரணத்தால்தான் தள்ளி வைக்கும் பழக்கம் இருந்துள்ளது. ஆனால் இன்று நாப்கின் போன்ற பாதுகாப்பான உபகரணங்கள் வந்த பிறகும் கூட அந்த இரத்தப்போக்கு துளியும் வீட்டில் பரவும் வாய்ப்பில்லாத போதும் தீட்டு என கூறி தள்ளி வைப்பது மூடநம்பிக்கையே. மூடநம்பிக்கை என்பது தள்ளி வைப்பதில் மட்டுமல்ல, உறவு கொள்வதிலும் உண்டு. பொதுவாக மாதவிடாய் நாட்களில் உடலுறவு ஈடுபடுவதை தவிர்க்க கூறுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அந்த நாட்களில் சில பெண்கள் அதிக வலியுடன் காணப்படுவார்கள். அந்த நேரத்தில் செக்ஸ் வைத்துக் கொள்ள முயல்வது தவறு. ஆனால் சில பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் உடலுறவு வைத்துக் கொள்ள ஆர்வம் வெளிப்படும். அது சரியா தவறா? அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு இதை ஒரு பெண் மருத்துவர்கிட்ட ஒரு பெண் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க தோழிக்கு இந்த மாதிரியோட ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த இணையதளத்தில் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பெண் கேட்டிருக்காங்க, என் தோழிகள் சிலர் மாதவிடாய் நாட்களில் தாங்கள் உறவு வைத்துக் கொள்ள ஆர்வம் கொள்வதாகவும் என்னிடம் தெரிவித்துள்ளார்கள். சிலருக்கு அவர்களது 18 வயதில் காலத்திலேயே மாதவிடாய் இரத்தப்போக்கு நாட்களில் உச்சக்கட்ட இன்பம் அடைய எண்ணம் எழும் என்றும், ஆனால் அது குறித்து வெளியே கூறினால் தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள், அவமானமாக இருக்கும் என்பதால் யாரிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார். பீரியட்ஸ் நாட்களில் செக்ஸ் வைத்துக் கொள்வது என்பது சாதாரணம்தான். இது தனிப்பட்ட அந்தந்த பெண்களின் கருத்து, உரிமை, உடல்நிலையை பொறுத்து. ஆனால் இது குறித்து வெளியே பேசக்கூடாது என்பதுதான் அறியாமை. எனவே என் தோழியின் கருத்தினை கேட்ட பிறகு பிற தோழிகளிடம், நெருக்கமான நல்ல தோழிகள் இது குறித்து கருத்து கேட்ட நான் முற்பட்டேன். மேலும் இது குறித்து ஆன்லைனிலும் வேறு சில பெண்கள் யாரேனும் கருத்து பதிவு செய்துள்ளார்களா என்று கூகிலும் நான் தேடினேன். ஒவ்வொரு தனிப்பட்ட பெண்ணின் விருப்ப வெறுப்புகள் வேறுபட்டு காணப்படலாம். ஆனால் மாதவிடாய் நாட்களில் செக்ஸ் ஆர்வம் கொள்கிறார்கள் என்பதே உண்மை. ஆன்லைனில் படித்த பல கட்டுரைகள் இதற்கு நிரூபணமாக அமைந்தன. உயிரியல் ரீதியாகவே மாதவிடாய் நாட்களில் வெளிப்படும் சில ஹார்மோன் சுரப்பிகள் காரணமாக தான் பெண்கள் மத்தியில் செக்ஸ் வைத்துக் கொள்ள ஆர்வம் வெளிப்படுமாம். இது இயல்பான ஒன்றுதான். இது முற்றிலும் இயற்கையே. மாதவிடாய் நாட்களில் லூப்ரிகேஷன் மிகுதியாக இருப்பதாலும், மேலும் மாதவிடாய் நாட்களில் கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைவு என்பதாலும் சிலருக்கு இந்த ஆர்வம் அதிகரிக்க காரணமாகவும் இருக்கிறதாம். ஆனால் மாதவிடாய் நாட்களில் கருத்தரிக்க மிக அரிதான வாய்ப்புகளும் உள்ளதால் அந்த நாட்களிலும் பாதுகாப்புடன் தான் உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்களும் அறிவுறுத்தியுள்ளனர். மற்றபடி மாதவிடாய் நாட்களில் உடலுறவில் ஈடுபடுவது எல்லாம் பாதுகாப்பானதுதான் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். பொதுவாகவே உடலுறவில் ஈடுபடும் போது அது வெளிப்படும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், என்டோப்ரைன் போன்ற சுரப்பிகள் வலி நிவாரணியாக செயல்படுமாம். இதனால் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலிகளிலிருந்து பெண்களுக்கு நிவாரணம் கிடைக்கவும் வாய்ப்புள்ளதாம். சிலர் மாதவிடாய் நாட்களில் உடலுறவில் ஈடுபது கடினம் என்கிறார்கள். எனது தோழி ஒருவர் கூறுகையில், மாதவிடாய் நாட்களில் உடலுறவில் ஈடுபடுவது ஒரே ஒரு தொல்லைதான், இரத்தக்கரை படிவதுதான். அதற்கு சரியான ஏற்பாடுகள் செய்து கொண்டால் அவசியம் அந்தரங்க பாகத்தின் கீழே கூடுதலான டவல் ஒன்றை பயன்படுத்துவதால் இதை தவிர்க்கலாம் என்றும் அவரவர் அனுபவத்தை வைத்து கூறியிருக்கிறார்கள். மேலும் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாதவிடாய் நாட்களில் உடலுறவு என்பது தனிப்பட்ட அந்தந்த பெண்களின் நிலையை பொறுத்து என்பது. தான் கருத்து கணிப்பு நடத்திய போது வேறு ஒரு நெருங்கிய பெண் தன் கணவருடன் உடலில் ஈடுபடுவதற்கு பதிலாக வைப்ரேட்டர், அதாவது மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடிய அதிர்வலைகளை கொண்டக்கூடிய அந்த வைப்ரேட்டரை பயன்படுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளதாகவும் கூறினார். செயல் வேறாக இருந்தாலும் அவர் அடையும் பயன் ஒன்றுதான். சிலர் மாதவிடாய் நாட்களில் உடலுறவில் ஈடுபடுவதால்
கர்ப்பப்பை வாய்க்கான தொற்றும் இலகுவாகி இரத்தப்போக்கு நாட்கள் குறையும் என்றும் இதனால் மாதவிடாய் நாட்கள் குறைய வாய்ப்புள்ளன என்றும் கூறியுள்ளனர். எனவே பீரியட் நாட்களில் செக்ஸ் வைத்துக் கொள்வது சரியா தவறா என்பதை தாண்டி அது சாதாரணமானதுதான், அது மிகைப்படுத்த தேவையில்லை என்பது தெரிய வந்தது. மாதவிடாய் நாட்களில் ஒரு பெண்ணுக்கு உறவில் ஈடுபட விருப்பம் இருந்தால் அது இயல்பான இயற்கையான உணர்ச்சி வெளிப்பாடு என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி மாதவிடாய் நாட்களில் உடலில் ஈடுபட வேண்டுமா கூடாதா என்பதை தீர்மானிக்கும் முடிவு உரிமை பெண்களிடத்தில் மட்டுமே உள்ளது. ஆண்கள் இதை கட்டாயப்படுத்துதல் உறவில் விரிசல் ஏற்படும் மட்டுமே காரணமாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.